தயவும் சத்தியமும் உள்ள ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இல்லை, அவருடைய பிள்ளைகள் என்று நம்மளை சொல்கிறோம். இப்போ நாமளும் அவருடைய குணங்களை பெற்று நடக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அதன்படி நடக்க கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கும் வண்ணமாக நம்ம ஒரு ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இந்த ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற உம், அப்ப அம்மா எடுத்து கொடுங்க. அம்மா பெஞ்சமின் அம்மா, நீங்க ஜெபத்தை எடுத்து கொடுங்க அம்மா. அன்மியூட் பண்ணிக்காங்க, நீங்க ஜெபத்தை எடுத்து. ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, அப்பா, இதோ இந்த சாபிஸ்குள்ள கலந்து கொள்ளத்தக்கதாக எனக்கு இந்த தருணத்தை கொடுத்திருக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாடக்கூட்டத்தை நடத்திருக்கிற மகளோடு இருந்திருக்காக உங்க நன்றி. மேல் மேலும் உண்மை துதிக்க உங்களுக்கு அந்த தருணத்தை தரணும். அதே சமயத்தில் சுவாமி, இந்த இன்னைக்கு அந்த பாடம் சொல்ல போகிற மகனோடு நீர் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேவனே. இங்கே குடியிருக்கிற யாவரையும் நீர் ஆசிரியப்பா. யாராவது மன கஷ்டத்தோடு இருந்தால் அவங்களுக்கு நீர் தான் சமாதானத்தை தந்து எங்களோட தேவனை எங்களோடு இருக்கிறாங்கன்னு அவங்க சாட்சி சொல்லத்தக்கதாக நீர் ஆசிரியப்பா. யார் யார் வியாதியினால பாதிப்பட்டிருக்கிறார்களோ அவங்களோட நீர் இருப்பா. சுகத்தை தரும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தேவனே. நீர் தான் எங்களோட சமாதான கர்த்தாப்பா. எங்களுக்கு எல்லாருக்கும் நீர் தான் உதவியாக செஞ்சு எந்த கெட்ட வழிகளை நடக்காமல் சுவாமி, உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் ஜீவிக்கத்தக்கதாக, உம்முடைய நாமம் மகிம்படுத்தத்தக்கதாக எங்கள் எல்லாரும் ஆசிர்வதிக்க வேண்டும் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினால் மிக தாழ்மையுடன் கேட்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி அம்மா, ரொம்ப அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம ஒரு விசேஷ பாடல்களாக கடந்து போவோம். அதை நம்ம மத்தியில் இருக்கிற பிரேமா, சகோதரி பிரேமா நமக்கு பாடி கொடுப்பாங்க. அம்மா, நீ அன்மியூட் பண்ணிக்கோமா. சரி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹாப்பி சபத். எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அன்பை அன்பின் ஒருவன் அன்பின் ஒருவன் உன் பேர் சொல்லி யார் சொல்வீர்கள் எனக்கு வேண்டாம் கடமை வழியில் உண்மை வழியில் உண்மை கடமை வழியில் உண்மை வழியில் மலரும் இறைவா எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டாம் இறைவா எனக்கு நீ வேண்டும் எனக்கு வேண்டாம்
Thank you. Praise the Lord. Amen. தேங்க்யூ. ரொம்ப அருமையான பாடல் கேட்டதை அருமையான பாடல்களை பாடினீங்கம்மா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி. நம்ம மறுபடியுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள் கூறி வருக வருகவென்று வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் நல்ல பாடங்களை படிக்க கிருபை செய்தாங்க. இந்த காலாண்டு முழுவதுமே நம்ம யாத்திரையாகம புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். 12வது வாரத்தை முடிக்க போறோம். இன்னும் ஒரு நாள் இருக்குது இல்லையா? இந்த 12வது வாரத்துல நாம படித்த பாடம் உன் மகிமையை எனக்கு காண்பித்தருளும். மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்ற பாடத்தை, அருமையான பாடங்களை படித்தோம். இன்றைக்கு பாட சுருக்கத்தை படிக்க போறோம். அந்த பாட சுருக்கத்தை நமக்கு எடுத்து கொடுக்கும்படியாக நம்ம கூட சகோதரர் டேவிட் சம்பத்கார் நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் சகோதரனை நன்றாக தெரியும். இந்த 6 வருடங்களுக்கு முன்பு இந்த சாபத் ஸ்கூல் கிளாஸ் ஆரம்பித்த பொழுதிருந்தே அவர் இருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப உதவியா இருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து கூறுவதில் ரொம்ப ஆர்வமுள்ளவராக இருக்கிறாங்க. கர்த்தர் அவரை ரொம்ப அருமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்ம கூட அவங்க இணைந்திருப்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு அவங்க நம்ம கூட இருந்து நமக்கு இந்த பாடத்தை படித்து தரும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபத்தோட இருப்போம். கர்த்தர் அவர்கள் கூட இருந்து இதை செய்ய கிருபை செய்வாராக. தம்பி, இது உங்களுடைய நேரம்ப்பா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. வேத பாடங்களை நம்ம ஆராயும் பொழுது அவருடைய வசனங்களிலே இந்த வசனம் நல்லா இருக்குது, அந்த வசனம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அதிகாரம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் பரிசுத்தாவியினால ஏவப்பட்டு எழுதப்படினாலே அதுல இருக்கக்கூடிய மகத்துவத்தையும் அதுல இருக்கக்கூடிய மேன்மையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தாலும் தாவீது கேட்ட அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையாக செல்வத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளுமே இந்த ஒரே தேவனுடைய வசனம் பல கோணங்களிலே பல அர்த்தங்களிலே நமக்கு அது சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால இன்றைய தினத்திலே நாம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் மகிமையை எனக்கு காண்பித்தரணும் அப்படின்னு சொன்ன மோசேயுடைய ஒரு வார்த்தை, மோசேயுடைய ஒரு விண்ணப்பம், மோசேயுடைய ஒரு ஜெபம். மோசே இந்த விண்ணப்பத்தை அவன் ஏறெடுக்கிறார் என்றால், அதாவது அதற்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய மகிமையை அல்லது அவருடைய குணத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ருசி பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படி அவன் பார்த்து கொண்டே இருப்பதனால இன்னும் மேலும் மேலும் அவரை குறித்து அறிய வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அவனுக்கு தடைப்படலை. ஏனென்றால் அந்த ஆர்வம் அவனுக்கு இன்னும் அதிகமாக கொண்டே போகிறது. கப்பல்ல வரும்பொழுது கிறிஸ்துவை பார்த்து காற்றையும் கடலையும் இவர் அதட்டுகிறாரே, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு கேட்டது போல இவனுக்கு எப்பொழுதுமே அந்த கேள்வி இருந்து கொண்டேதான் இருக்கு. இவர் எப்படிப்பட்டவரோ? செங்கடலை பிளக்க செய்தார், எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், ஜனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார், எல்லா காரியங்களும் செய்து கொண்டு வருகிறாரே, இவர் இரக்கம் உள்ளவரா அல்லது வல்லமை உள்ளவர் மட்டும்தானா? எப்படின்னு நம்ம அவர் அதிகமா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய வாஞ்சையும் ஆர்வமும் அதிகமாக தான் இருக்கிறது. அந்த ஆர்வத்தினாலே அவன் சொன்ன ஒரு விண்ணப்பம் தான், கொடுத்த ஒரு விண்ணப்பம் தான், உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தார்கள் அப்படின்னு கேட்கணும்.
அவன் தன்னுடைய முதல் அனுபவத்திலே, தேவனை சந்தித்த முதல் அனுபவத்திலே, மீதியான் தேசத்திலே அந்த முச்செடிகள் பற்றி எரியும் பொழுது அவன் அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு அவரோடு பேசின போது தன்னை பற்றிய ஒரு நாமத்தை அவர் கூறி, அது முதல் கொண்டு அவனோட பேசி, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய வேலையை செய்ய போகிறாய், என் வேலையை செய்ய போகிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு மனசுக்குள்ள என்னன்னு சொன்னாக்க, நான் ஏற்கனவே ஒரு எகிப்தியனை 2 வெட்டி கொண்டு போட்டுட்டு வந்தவன், என்ன போய் ஆண்டவர் இப்படி தெரிந்து கொண்டாரா அப்படின்னாக்க என்ன காரணம்? அது அவருடைய ஞானம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரிதான் அவனுடைய கேள்விகள். அங்கிருந்து அவன் மீதியான் தேசத்திலிருந்து அவன் எகிப்துக்கு போய் அங்க போய் அவருடைய பலத்த கரங்களையும் அவனுடைய வல்லமையான கரங்களையும் அவன் பார்க்கிறான். அதே நேரத்திலே எகிப்து ஜனங்கள் பாழாகும் போது அழியும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகள், குடும்பங்கள், தலைப்பிள்ளைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும்போது அது அவனுக்கு தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய வாக்கு மாறாத ஒரு வாக்கு தத்துவத்தையும் அவனுக்கு அதிகமாக உணர வைக்கிறது. இதையெல்லாம் அவன் பார்க்கும் பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய மகிமையை அறிந்து கொள்வதனால் கர்த்தரை அறிகிற அறிவில் மேலும் மேலும் வளரவும் தனக்கு தேவ குணத்தை பூரணமாக பெற வேண்டும் என்ற ஆர்வமும் பேதுருக்கு அதிகமாக இருந்தது. அந்த ஆர்வத்தினாலே அவன் தேவனை அறிகிற அறிவு அதுல வளர்றதுதான் அவனுடைய ஒரே குறிக்கோளா இருக்கு. ஏனென்றால் இதுவரையிலும் கடந்த காலங்களிலே தேவன் செய்த காரியங்களையும் அவருடைய குணங்களையும் அவருடைய மகிமையையும் அவன் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறதுனாலே அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தினாலே இன்னும் அதிகமாக அவரை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு வாஞ்சை பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் அப்படின்ற. அதாவது தேவனை அறிகிற அறிவும் கிறிஸ்துவை அறிகிற அறிவும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏனென்றால் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லியிருக்கிறார். ஆகையினால தேவனோடு மோசே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். தேவனோடு இந்த மோசே நெருக்கமான ஒரு உறவை வைத்திருக்கிறான். அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ ஒரு கூடாரத்தை போடு, அது ஆசரிப்பு கூடாரம் அல்ல, தேவன் அவனை சந்திப்பதற்கென்று ஒரு கூடாரத்தை போடு. அந்த கூடாரத்திலே அவன் போதுக்கப்போது போய் தேவனிடத்திலே பேசுகிறான். எப்படி பேசினான் என்றால், ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறதை போல தேவன் அவனோட கூட பேசினார் அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை செய்வதற்கு, நிறைவேற்றுவதற்கு மோசையோடு அவர் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆலோசனைகளை எப்போதுமே அவர்கள் சிநேகிதரிடத்தில் தான் எல்லாரும் கேட்பார். இது சரியா இருக்குமா, இப்படி சரியா இருக்குமான்னு சொல்லிட்டு தனக்கு நம்பிக்கையான சிநேகிதர் கேட்பார். அதனால்தான் மோசையை இந்த இடத்துல தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு காரியத்தினாலே மோசே அவரிடத்துல நெருங்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்கிறதுனால, அவரிடத்துல பேசும் பொழுதும் அந்த பரிசுத்தமான சூழ்நிலையும் அந்த உணர்வுகளையும் அவன் காணும் போது அவனுக்கு உள்ள ஒரு பெரிய வாஞ்சை, ஆர்வம் என்னவென்றால், இந்த தேவனை நான் இன்னும் அதிகமாக அறிய வேண்டும், இன்னும் அதிகமாக அவரை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு கேள்வியில தான் அவன் அப்படி இருக்கு. ஆக வேதாந்தத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார்,
நீதியின் மேல் பசு தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த பசி தாகம் அப்படின்றது என்னன்னு சொன்னா, அந்த பசி எடுக்கிறவங்களுக்கும் உண்மையான தாகம் எடுக்கிறவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும். இதையே தாவீது சொல்லும் போது, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல அப்படின்னு. இந்த தண்ணி தாகத்தால அந்த மான்கள் இந்த காலல் நீரை பார்த்துட்டு நீரோட நினைச்சுக்கிட்டு அது ஓட 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 கடைசி வரைக்கும் அதுக்கு உண்மையான தண்ணீர் கிடைக்கிறது. ஆனா அதோடைய ஓட்டத்தை அதை நிறுத்துறதுனால அதோடைய வாஞ்சையோ அதோடைய ஆர்வத்தையோ அதை நிறுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் ஒரு ஆர்வமும் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளிடத்துல அந்த நீதியின் மேல் இருக்கக்கூடிய பசி தாகத்தினால இருக்கும் அப்படின்றதுதான் மத்தேயுல ஆண்டவர் நமக்கு சொல்றார். இந்த பசி தாகத்தினால மோசே மேற்கொண்டு 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 அவன் இன்னும் தேவனை குறித்து அறிய வேண்டும் என்று அவன் போகிறான். சரி, அவனுடைய ஓட்டம், அவனுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நான் அதை அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே கிறிஸ்துவை நோக்கி நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். அடைந்தாயிற்று என்று எண்ணாமல். அப்படியானால் அம்மையார் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நம்ம பரலோக ராஜ்யம் போகும் வரைக்கும், அதில் பிரவேசிக்கும் வரைக்கும் தங்கி தரித்து நிற்பதற்கு நம்முடைய ஓட்டத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலும் ஒரு இடம் கிடையாது அப்படின்ட்டு. தொடர்ச்சியான ஒரு ஓட்டம், இந்த வாஞ்சியோடு கூடிய ஓட்டம் இருந்தால்தான் அதை நாம் அடைய முடியும். இல்ல நான் சரியா இருக்கிறேன், நான் உத்தமன் ஆயிட்டேன், நான் முழுமையான ஒரு நீதிமானா இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னாலே அந்த கணமே நம்ம விழுந்தோம். ஆக மோசையுடைய ஓட்டமும் அப்படிதான் இருந்தது, பவுலப்போஸ்தலனுடைய ஓட்டமும் அப்படிதான் இருந்தது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போஸ்தலர்கள், உண்மையான ஊழியர்கள், கிறிஸ்துடைய ஓட்டம் அப்படிதான் இருந்தது. அதனால இந்த ஓட்டத்திலே பார்க்கும் பொழுது அந்த ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓடுகிறேன் அப்படின்றார். என்ன பொறுமையோடு ஓடுகிறேன்? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், காட் பிஃபோர் ஹார்ஸ் அப்படின்னு. வண்டி குதிரைக்கு முன்னால போகக்கூடாது, குதிரை தான் முன்னால போகணும், வண்டி பின்னால போகணும் அப்படின்னு. அதுபோல சில சமயங்களிலே நாம் தேவனுடைய சித்தத்தை முன்னால வைக்காதபடிக்கு நம்முடைய சித்தத்தை நம்ம முன்னால வைக்கும் பொழுது நம்முடைய ஓட்டமானது பொறுமை இழந்து அவசரப்பட்ட ஒரு ஓட்டமாக மாறிடும். இந்த அவசரப்பட்ட ஓட்டத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்றால், வேகமாக ஓடி அவர் காட்டாத இடத்துல போய் நம்ம பிரயாணம் பண்ணி நம்முடைய ஓட்டத்தை கொண்டு போய் விழாத இடத்துல நம்ம விழுந்தோம். அதுதான் பவுல் சொல்லும் பொழுது ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், அதை அடைந்தாயிற்று என்று நான் எண்ணல அப்படிங்கிற. அப்படியானால் மோசைக்கு இருந்த வாஞ்சை, அவனுடைய ஆர்வம் எல்லாமே தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டது, அவருடைய மகிமை எப்படி இருக்கும், இவ்வளவு நாளா என்னை நடத்திக்கிட்டு வர்றாரு, மீதியான் தேசத்துல இருந்து இது வரைக்கும் என்னை கொண்டு வந்துட்டாரு, பார்வோனுடைய அரண்மனையிலே அவருடைய வல்லமையான கரங்களை நான் பார்த்தேன், இவைகளெல்லாம் பார்த்த பிறகு கூட இன்னும் அவரிடத்துல இன்னும் அதிகமாக இருக்கிறது, அதை நாம் இன்னும் அறிந்து கொள்ளணும். சரி, அது எப்படி அறிந்து கொள்வது? அதுக்குரிய வழிகளை தான் இன்றைக்கு நம்ம ஓய்நாள் பள்ளி பாடத்துல படிக்கிறோம். ஆக பவுலப்போஸ்தலனை போல, மோசையை போல தொடர்ந்து அந்த நீதியை நோக்கி, தேவனை அறிகிற அறிவை நோக்கி தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார். அந்த ஓட்டத்திலே அவர்கள் மெய்யலான ஒரு தேவனுடைய அன்பை, அவருடைய குணத்தை அவர்கள் அதை பார்க்கிறார். அதில் அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உண்மை அறிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உண்மை முழுமையாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தரை அறிகிற அறிவுன்னு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, அந்த அறிவு தான் மிக முக்கியமான ஒரு காரியம் ஆவிக்குரிய செய்தி. அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமையினுடைய எல்லை எங்கேயாவது இருக்கிறதா, அல்லது
அளவற்ற வல்லமை உள்ளவரா, பெரிய கிருபையை, உயரமான கிருபையை உடையவரா, இரக்கமுள்ளவரா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை காணும் பொழுதுதான் அவரை பற்றி அறிவிலே நம்ம இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கோம். ஆனால் இந்த அறிவை நம்ம பெறும் பொழுது வெறும் ஒரு செய்தியை தெரிந்து கொண்டது, அதாவது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற மாதிரி கிடையாது. அனுபவத்தினாலே அவருடைய மகிமையை அறிந்து கொள்வது. எனக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு, எனக்கு அவரை பற்றி தெரியும், ஆனால் என்னுடைய ஜீவியம், என்னுடைய வாழ்க்கை அவரோடு கிடையாது. நான் அவரை பத்தி படிச்சிருக்கிறேன். அதை பத்தி யாக்கோபு சொல்லும் போது சொல்றாரு, பிசாசுகளும் தேவன் உண்டென்று விசுவாசிக்கின்றன, ஆனால் அவருடைய கிரியே கிடையாது. அதேதான் அவருங்க ஆண்டவர் சொல்றாரு இங்க. எவ்வளவு தூரம் அவர் பற்றி தெரிந்திருக்கிறோம், அவர் இருக்கிறாரா இல்லையான்றதெல்லாம் நம்ம தெரிந்திருக்கிறோம்ன்றது முக்கியமான காரியங்கள். அநேகருடைய நம்பிக்கையில, அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய அன்றாடம் நம்முடைய சடங்குகளையும் நம்முடைய காரியங்களையும் நம்ம செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நிறைய பேருக்கு இல்லாம தான் இருக்கு. அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். எங்க ஜீவன் உள்ளவராக இருக்கிறார்? அதுக்குதான் ஆண்டவர் ஜெபத்தை கத்துக் கொடுக்கும் போது முதல்ல சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது எனக்குன்னு நம்ம சொல்ல போறோம் தான் முன்கூட்டி அந்த வசனம் சொன்னார். ஆக அந்த ஒரு அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னா, காண்கிறவராக இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு கிருபை கொள்ளுகிறவராக இருக்கிறார், நமக்கு இரக்கம் காட்டுகிறார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு சத்தியம் இன்னது என்பதை காண்பித்து நம்மை வழி நடத்துகிறவராக அவர் இருக்கிறார்னு சொன்னா இவ்வளத்தையும் அவர் செய்தார். ஆக மோசைக்கு இந்த வாஞ்சை ஏற்படும் போது, உண்மை அறிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதெல்லாம் யாத்திராகமம் 33:13 அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், உம்முடைய கண்களில் இப்போது கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கு, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு போதித்தரணும், எனக்கு அறிவியும். தேவனுடைய கிருபை தனக்கு வேண்டும் என்றால், இதுவரைக்கும் அவருடைய கிருபையை அவன் ருசி பார்த்திருக்கிறான். ஏனென்றால் பல முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் போது அந்த மன்னிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காக மன்றாடும் போது, அவர்களுக்காக பரிந்து பேசும்போது அந்த மன்னிப்பை அவன் வாங்கி கொடுத்திருக்கிறான். அப்படியானால் அது எப்படிப்பட்ட கிருபை உள்ளவராக இருக்கிறார்? அந்த கிருபையை தொடர்ந்து நம்ம இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அவனுக்கு மோசைக்கு இருந்த ஒரு பெரிய கேள்வி. அப்படியானால் என்ன செய்வது என்று அவன் கேட்கிறான். அவன் கண்டுபிடித்த ஒரே வழி, உன்னுடைய வழியை எனக்கு அறிவியும். வழியை அறிவியும் சொன்னாக்க என்ன அது வழியை அறிவிக்கிறது? அதாவது தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள், திரளான வழிகள். அத நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நமக்கு அறிவிக்கிறார், எடுத்து காட்டுகிறார், அதை நமக்கு விளங்க செய்கிறார். அந்த வழிகளை நாம் அறிந்து கொள்ளும் போது, அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது, அவரை பற்றிய அறிவு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வளரும் பொழுது நாம மேல மேல கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்துகிட்டே போகும். இதுக்காக தான் என்ன சொல்றாருனாக்கா, மோசே கேட்கும் பொழுது உங்களுடைய வழிகளை எனக்கு அறிவித்தார். இதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். சித்தம் இன்னதுன்னு அறியறதுக்குரிய அறிவு மிக முக்கியமான அறிவு. இன்னும் அதுக்கு அடுத்த வசனத்துல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருனாக்க, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்படின்றார். அப்படின்னு சொன்னா, நாம பண்ணுகிற விண்ணப்பங்கள், நம்ம பண்ணுகிற ஜெபங்கள், நம்ம பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றிலுமே அவருடைய சித்தத்தை அறியாதபடிக்கு
ஏதோ ஒரு மனப்பாட வசனம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்போமானாக்க அது மெய்யான ஒரு விண்ணப்பமும் கிடையாது, தேவனை அறிகிற அறிவும் கிடையாது. ஆகையினாலதான் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வழியை எனக்கு அறிவி. வழியை எனக்கு அறிவின்றது ஒண்ணுதான், சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஒண்ணு. ஆக இந்த சித்தத்தை நாம் என்றைக்கு அறிய ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நம்ம ஜீவிக்கணும்னு ஒப்பு கொடுக்கிறோம், நம்முடைய வழிகள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு கிரியைகளுக்கும் அவருடைய வசனத்தின், அவருடைய வார்த்தையின் கட்டளை அங்க இருக்கிறது. அது இல்லாதபடிக்கு நம்ம செய்வோமானால், நம்முடைய சுய விருப்பத்தின்படி செய்வோமானால், சுய சித்தத்தின்படி செய்வோமானால், நாம அந்த புத்தி உள்ள ஆராதனையிலிருந்து விலகுறோம். இங்க என்ன சொல்றாரு அவர், இந்த அவரை வழிகளை நம்ம ஆராயும் பொழுது சில சமயங்களிலே இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உதாரணமா சொல்ல போனா, யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான் என்றால், அந்த பானபாத்திரக்காரனை கூப்பிட்டு, நீ போய் ராஜா கிட்ட பேசும்போது என்னையும் நினைத்துக்கொள், நீ போய் ராஜா கிட்ட பேசும்போது என்னையும் நினைத்துக்கொள் அப்படின்னு. ஆனால் பானபாத்திரக்காரன் போய் 2 வருஷமா அதை மறந்துட்டான். ஆனா வசனம் என்ன சொல்றாரு, சங்கீதம் 116ல 105ல சொல்லும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அந்த 2 வருடம் முடிகிற வரைக்கும் அவன் அங்க போக முடியாது, வெளியில போகிறதுக்கு இல்லை. அவன் செய்யாத தப்புக்கு தான் சிறைச்சாலையில இருக்கிறான். அதுக்காக வேண்டி தேவன் அவனை பழி வாங்குறாருன்றது கிடையாது, அவனுக்கு பாடத்தை கத்துக் கொடுத்துக்கிட்டு, இந்த பாடத்தை கத்துக்கொள்றதுக்கு அவன் அங்க இருக்கிறான். அப்போ அவருடைய சித்தம் இதுவாதான் இருக்கும். ஒருவேளை தேவன் அந்த பானபாத்திரக்காரனை நான் என்னோட கூட சிறைச்சாலையில வச்சிருந்தது அதுவாதான் காரணம் இருக்கும். ஆகினாலும் இன்னைக்கு நான் அவர்கிட்ட பேசினேன்னாக்க அவர் என்ன விடுவிச்சிருவான். அவர் விடுவிக்கிறதுக்குன்னு வேற ஒரு வழி வச்சிருக்கிறார் யோசேப்பு. அதே போலதான் இன்னைக்கு நமக்கு இதுதான் தேவ சித்தம்னு நம்ம நினைச்சு சில சமயத்துல ஏமாந்துருவோம். ஏன்னு சொன்னா, அந்த இடத்துலதான் சாத்தா என்ன செய்யறான்னு சொன்னா, நம்முடைய சுய விருப்பத்தை கொண்டு வந்து வைத்து இதுதான் தேவனுடைய சித்தம், அது இல்லைன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திவிட்டோம். அநேக சமயங்கள்ல இது பார்த்தாலும் சரியான வழியா இருக்கு, அது பார்த்தாலும் சரியான வழி இருக்கு. ஆனா எந்த வழி உண்மையான வழி, எந்த வழியில சாத்தானுடைய வஞ்சகம் இல்லை, எந்த வழியில உண்மையான தேவ சித்தம் இருக்கிறது அப்படின்றத பார்ப்பதற்கு மிகவும் சிரமமான காரியமா. ஏனென்றால் சில சமயங்களில சாத்தான் ஒளியின் வேஷத்தையே தரித்து கொண்டு சோதிப்பான்றது. அப்ப நம்மளால வித்தியாசத்தை காண முடியாது. அப்படிப்பட்ட நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறதை பொறுத்துதான் நமக்கு சத்தியங்கள் விளங்கும், உண்மைகள் விளங்கும். கிறிஸ்துக்கு எப்படி அதை விளக்கி காண்பித்தாரோ அதே போல விளக்கி காண்பித்து சாத்தானுக்கு பதில் கொடுப்பதற்கு நமக்கு ஞானத்தை அவர் கொடுப்பார். ஆக அந்த ஒரு காரியத்தை தான் நாம் என்ன பார்க்கிறோம்னாக்க, மோசகிட்ட பார்க்கிறோம். நம்முடைய வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு எதுவுமே தடையா இருக்கக்கூடாது. அதுக்கு நீர் கிருபையா இருந்தால்தான் அந்த வழியை நான் தெரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வழியை தெரிந்து கொள்ளும் போது சாத்தான் என்னை வஞ்சித்து விடாதபடிக்கு உம்முடைய ஆவியானவர் என்னை வழிநடத்த வேண்டும். அதுதான் அவனுடைய விண்ணப்பம். ஆக தேவனுடைய மகிமையை அவன் காண வேண்டும், அறிய வேண்டும் என்றதுக்காக வேண்டி அவன் கேட்கும் பொழுது அதே மோசைகிட்ட ஆண்டவர் சொன்னார், பின்னால சொன்னார், என்னுடைய தாசனை ஒரு காலத்திலே நான் எழுப்புவேன். அதாவது கிறிஸ்து பின்னால பிறக்க போறதை முன்கூட்டியே மோசைகிட்டே ஆண்டவர் சொல்றார். ஏன் அது அவர்கிட்ட சொல்றாரு? தேவனை அறிகிற அறிவை இப்ப நீங்க பாக்குற பிரகாரம் நிழலாட்டமா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இது போல அல்லாதபடி கிறிஸ்து மூலமாக அவருடைய மகிமையை முழுமையாக நீங்க பார்க்க போறீங்க. அவருடைய முகத்துல இருந்த பிரகாசம், மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்போது இருந்த பிரகாசமும் கிறிஸ்துடைய முகத்தின் பிரகாசமும் ஒன்றாகத்தான் இருக்கு. ஆகையினாலதான்
மோசே என்ன சொல்கிறார் என்றால், மகிமையை எனக்கு காண்பித்தரணும். மகிமையை எனக்கு காண்பித்தரணும்னு சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட அவன் கேட்ட போது ஆண்டவர் என்ன சொன்னார்? யாருக்குமே கொடுக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை மோசைக்கு கொடுத்தார். அந்த கொடுத்த ஸ்லாக்கியமானது என்ன? நான் அந்த இடத்துல கடந்து போக பண்ணுவேன், நீ அந்த மலையின் அந்த கெபியில இருந்துகிட்டு நீ பாரு, என்னுடைய பின்பக்கத்தை மட்டும் பாரு, என்னுடைய முகத்தை பார்த்தவன் யாருமே உயிரோடு இருந்ததில்லை. மோசேயுடைய வாஞ்சையினாலே, அவனுடைய ஆர்வத்தினாலே, நீதியின் மேல இருக்கிற பசிதாகத்தினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக மோசே என்ன செய்கிறான்? அவருடைய பின்பக்கமையாவது பார்ப்பதற்கு ஒரு நீதிமானுக்கும் ஒரு மனுஷருக்கும் கொடுக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். சமயங்களிலே மோசே ஒரு காலத்துல கோபக்காரனா இருந்தான் கொலை பண்ணான், கோபக்காரனா இருந்தான் கொலை பண்ணான். அதே தான் நம்ம யோசனை பண்ணிட்டு இந்த பாவத்தெல்லாம் தூக்கி அவர் சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு மனம் மாறிட்டான் மோசே. இப்ப அவனுடைய வாஞ்சையெல்லாம் நான் எப்படி போய் கொலை செய்வேன்றது பத்தி இல்லை. அவனுடைய எண்ணங்கள் பூரா எப்படி நான் தேவனை போல ஒரு குணத்தோட நான் இந்த நிர்வாகத்தை நடத்துவேன் அப்படின்றது மட்டும். ஆக அந்த ஒரு வாஞ்சையில அவன் போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார், என்னுடைய பின்பக்கத்தை மட்டும் நீ பார், அதுக்கு மேல பார்க்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய முகத்தை பார்த்தவன் உயிரோடு இருப்பதில்லை. அதற்கு பிறகுதான் ஆண்டவர் மோசைகிட்ட சொல்றாரு, ஜனத்தின் மத்தியிலே நான் ஒரு கிறிஸ்துவை நான் எழுப்புவேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றார், வாக்கியத்தை சொல்றார். உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை அவனுக்கு சொல்றார். அவர் வரும் பொழுது அவர் என்ன சொல்வார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மகிமை, பிதாவின் மகிமை அவருடைய முகத்துல காணும். வசனத்துல என்ன பார்க்கிறோம்? பரலோகத்துல இருந்த மலையிலிருந்து இறங்கி வரும்போது மோசேயுடைய முகம் எப்படி தேவ மகிமையினால் பிரகாசித்ததோ அதே போல கிறிஸ்துடைய முகமும் பிரகாசமாக. அப்படியானால் தேவனுடைய வசனத்தினுடைய வல்லமையானது நம்முடைய இருதயத்துல ஒரு அறிவார்த்தமாக மட்டும் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட பிரகாசம் முகத்துல வர்றது. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், அறிவோ இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆக வெறும் அறிவாக நான் எத்தனை டிகிரி படிச்சாலும் சரி, எத்தனை டாக்டரேட் பண்ணாலும் சரி, எத்தனை காரியம் செஞ்சாலும் சரி, என்னுடைய இருதயத்துல கொஞ்சமாகிலும் நான் ஒரு வேத அறிஞன், நான் ஒரு பெரிய ஞானி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னாலே அடி விழும். ஏற்கனவே சொல்லியிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கல்வி ஞானம் எப்படிப்பட்டது அப்படி. இந்த குறிப்பில் இல்லாட்டினாலும், வேதாகம குறிப்பில் இல்லாட்டினாலும் சரித்திர குறிப்பில் இருக்குது. அவரு ஏறக்குறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில 9 PhDக்கு சமமான ஒரு கல்விமான். அவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகளையெல்லாம் நான் குப்பை என்று எண்ணுகிறேன். பணக்காரங்களை பார்க்க போனாலும் இன்னைக்கு அவரு எலான் மஸ்கோ இல்ல பில் கேட்ஸோ எல்லாரையும் தாண்டி இருப்பார். அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய கல்விமான். ஆனால் கிறிஸ்துவுக்காக இதெல்லாம் குப்பை என்று எண்ணுது. அவரே அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய படிப்பு எந்த மாதிரி, எந்த பக்கம்? அதனால தேவனுடைய பார்வையிலே அந்த இடத்துக்கு நம்ம போகாதபடி எது வரைக்கும் நம்ம அவருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிறோமோ அது வரைக்கும் அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே தான். ஆக மோசே இந்த மகிமையை கேட்ட போது அவனுக்கு இப்படிதான் அவனுக்கு மகிமையை காண்பித்தார். அதாவது எந்த ஒரு பெரிய சாக்கியம் இல்லாவிட்டாலும் நான் என்னுடைய பின்பக்கத்தை மட்டும் அவனுக்கு காட்டு. அப்ப நீ என்ன செய்ய அதை பாரு. இப்போ இந்த தேவன் என்ன செய்கிறார் என்றால், மோசேயுடைய வாஞ்சை, பவுலப்போஸ்தலனுடைய ஒரு வாஞ்சை, கிறிஸ்து மத்தேயுல சொல்லக்கூடிய நீதியின் மேல இருக்கிற பசித்தாகம், இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னாக்க அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு அதை அடைந்தாயிற்று என்று எண்ணாதபடிக்கு ஓடிக்கொண்டே இருக்கும்படி செய்யும்.
நாம ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம், இன்னும் அதை அடையல. எப்போ அடைய போறோம்? நாம் மறுரூபமாக்கப்படும் வரைக்கும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதான் நமக்கு சத்தியம் நமக்கு தான் தெரியுது. அதுக்கு முன்னால நம்ம பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம், இல்ல உண்மையா இருக்கிறோம், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இடமே கிடையாது. எல்லாரிடத்திலும், நம்ம அத்தனை பேர் இடத்திலும் எங்கேயாவது ஒரு குறை உள்ள மறைஞ்சுக்கிட்டு இதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆக மோசையுடைய பிரகாசமான முகம் கிறிஸ்துவுடைய முகத்தோடு ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலன் அதை ஒப்பிட்டு கொடுக்கிறார். மோசையின் பிரகாசமான முகம் பாவம் மனிதன் மோசையை போல தேவனோடு நெருங்கிய இடைவிடாத உறவு வைத்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கும்ன்றதுக்காக தான் மோசையுடைய முகமும் பிரகாசமாச்சு. அப்படியானால் பாவ மனுஷராக இருக்கிறவர்கள் தேவனோடு நெருங்கி ஜீவித்து அவரை பற்றி அறிவை அடைந்தவர்களானால் மோசே மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்ததோ, கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது அவருடைய முகம் எப்படி இருந்ததோ, அதே மகிமையின் பிரகாசமான முகம் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதாவது இன்னைக்கு அநேக கிறிஸ்துவோட வாழ்க்கையை பார்க்கும்போது முற்றிலுமா மாறி போய் கிடக்குது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உவமையை மட்டும், ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டோடைய ராபோஜனத்தை குறித்து ஓவியம் வரைந்த அந்த பெரிய ஓவியன் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொருவராக கூட்டி கொண்டு வைத்து உட்கார வைத்து அவளை பார்த்து வரைந்தான். நடுவில் இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முகம், ரெண்டு பக்கமும் சீஷருடைய முகம். ஆக ஒவ்வொருவராக அவன் வரைந்தான். நடுவில் இயேசு கிறிஸ்துடைய முகத்துக்காக ஒரு மனுஷனை கூட்டி கொண்டு வந்து அவனுக்கு முன்பாக உட்கார வைத்துக் கொண்டு அவனுடைய முகத்தை பார்த்து, ஏனென்றால் கிறிஸ்துடைய முகத்தை போலவே அருமையான ஒரு முகமாக இருந்தது. அந்த முகத்தை அவன் வரைந்து முடித்த பிறகு ஒரு சீஷராக வரைந்து முடித்தான். ஒவ்வொருவரையும் வரையும் பொழுது அவன் என்ன செய்தான் என்றால், அவர்களுக்கு ஒரு $25 அவர்களுக்கு வெகுமதியா கொடுத்தான். கடைசியில யூதாஸ் காரியத்துடைய முகத்தை தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. யூதாஸ் காரியத்துடைய முகத்தை தேடி பிடிச்சு ஒரு மனுஷனை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த யூதாஸ் காரியத்துடைய முகத்தை வரைத்தான். யூதாஸ் காரியத்துடைய முகத்தை வரையும் பொழுது வரைந்து முடிச்ச உடனே அவனுக்கு ரொம்ப சிரமமா இருந்தது. ஆகையினால அவன் காசு கேட்டான். காசு அவனுக்கு கொஞ்சம் குறைவா கிடைச்சது. அவன் கேட்டான், நீங்க முதல்ல கொடுத்ததை விட ரொம்ப குறைவா கொடுத்துருக்கீங்க. ஆமாப்பா, முதல்ல நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். முதல்ல இயேசு கிறிஸ்துவோடைய சாயலுக்கு மட்டும் நான் $50 கொடுத்தேன். மீதி பேருக்கெல்லாம் $25 தான் கொடுத்தேன். நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? முதல்ல நீ எவ்வளவு வாங்கின? நீ எப்ப வந்த? நீ அவன் சொன்னா, நீங்க முதல்ல எனக்கு கொடுத்தது $50 எனக்கு தான். நான் தான் இயேசு கிறிஸ்துடைய படத்துல இருந்தேன். காரணம் என்னவென்றால், அப்பொழுது அவனை விசாரிச்ச போது அவன் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துடைய முகத்தை போல மகிமை, ஒரு நல்ல ஒரு அழகான முகத்தை உடையவனா இருந்தவன் அவருடைய குடிப்பழக்கத்தினாலும் தீமையான குணங்களாலும் யூதாஸ் காரியத்துடைய முகத்தை போல மாறிடுச்சு. ஆக முகத்தினுடைய பிரகாசம் மாறுவதற்கு காரணம் நம்முடைய கீழ்ப்படியாமை தேவனை விட்டு விலகிறது. அவரை பற்றி அறிவிலே நம்ம திருப்தி அடைஞ்சு போறது. அப்படியானால் எது நமக்கு மிக முக்கியமான தேவை? அவரை பற்றி அறிகிற அறிவிலே தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதுதான் மிக முக்கியம். அப்படி அறிய வேண்டும் என்றால் அவருக்கு பேதுரு சொல்லும் பொழுது கிறிஸ்துவை அறிகிற அறிவில் அப்படின்ற, அதே பவுல் சொல்லும் பொழுது அறிகிற அறிவின் மேன்மைக்காக யாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். ஆக நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எதையெல்லாம் நம்ம மேன்மையா நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதுதான் நம்ம அவரை அறிவதற்கு தடையா இருக்கக்கூடிய. ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடியவங்க என்ன நம்ம தெரிந்து கொள்ளணும்? வெள்ளிக்கிழமை பாடத்துல மிக முக்கியமான சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் குணங்களில் கிறிஸ்துவை பூர்ணமாக பிரகாசிக்க செய்யாததால்
பூமி இன்னமும் தேவ மகிமையினால் பிரகாசிக்குமான்னு இருக்கு. வெள்ளிக்கிழமை பாடத்துல முதலாவது குறிப்பிட அதான் சொல்லப்படுது. நாம தேவனுடைய பிரசனத்தை, தேவனுடைய பிரகாசத்தை முகத்துல காட்டியிருப்போமானால் இந்த உலகம் முழுவதுமே கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கும். மகாத்மா காந்தி அந்த வார்த்தையை தான் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து விட்டால் உலகமே கிறிஸ்தவர்கள் ஆகி விடுவார்கள். அதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஆக குணங்கள்ல அந்த பிரகாசம் இல்லாம இருக்கிறது தான் இன்னைக்கு தோல்வி அடைஞ்ச ஒரு வாழ்க்கைக்கு. பழைய ஏற்பாட்டுல அவருடைய குணத்தை பற்றி, அவர் இரக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நீடிய சாந்தமும் இரக்கமும் குணமும் பொறுமையும் உள்ளவர் அப்படின்ற ஒரு காரியத்தை பழைய ஏற்பாட்டுல படிக்கிறோம். அதே காரியத்தை அவர் மிகுந்த அன்புள்ளவராக இருக்கிறார்ன்ற காரியத்தை என்ன செய்கிறார் என்றால் புதிய ஏற்பாட்டுல நமக்கு அனுபவபூர்வமாக விளக்கி காட்டு. எப்படி விளக்கி காட்டுகிறார்? நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுனாலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்? அவருக்கு இருந்தது ஒரே பேரான குமாரன், வேற குமாரன் கிடையாது. அந்த குமாரனையும் கொடுத்துட்டாரானால், அந்த மனுஷ சாயல்ல வந்த குமாரன் இந்த பூமிக்கு வந்த போது அவர் பாவம் செய்திருப்பாரானால் ஒரு சிறிது எண்ணம் அவருக்குள்ளே அந்த எண்ணம் வந்திருக்குமானால் அவரும் திரும்ப போயிருக்க முடியாது. இதுதான் நம்ம படிக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே தன்னுடைய குமாரனை கொடுத்து விட்டு, அதுவும் ஒரே பேரான குமாரனை கொடுத்து விட்டு, யாருக்காக கொடுத்தார்? நமக்காக கொடுத்தார் என்பது அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு பெரியது. ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுனாலே அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்று நம்ம தெரிந்துக்கணும். அது தேவனுடைய குணத்தில் அழகு எதுல இருக்கிறது? பழைய ஏற்பாட்டுல அவருடைய குணத்தின் அழகை பற்றி நம்ம படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுடைய ஜீவியத்துலதான் அந்த குணத்தினுடைய அழகை நம்ம பார்க்கணும், கண்கூடாக பார்க்கணும். அவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, குணம் எப்படிப்பட்டதா இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஆக கடைசியாக கிறிஸ்துவை குணம் உடையவர்கள், தீமையான குணம் உடையவர்கள் ரெண்டு பேருமே இந்த பூமியில நம்மோட கூட இருக்கு. இதனால என்ன அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள் மோசையை போல, பவுலை போல நம்மளுக்கு முன்பாக கடந்து வரும்போது அவர்களாலே அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். நாம் தேவனத்தில் நெருங்குகிறோம். சில சமயங்களிலே விரோதமான காரியங்களை செய்து, தீமையான காரியங்களை செய்து வரக்கூடிய அஞ்ஞானிகள் மட்டுமல்ல, யூதாஸ் காரியத்தை போல நம்முடைய உடன் சகோதரர்கள் கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் வருகிறதுனால என்ன ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது? ரெண்டு பேராலும் கிடைக்கக்கூடிய அனுபவம் ஒரே அனுபவம் தான். தேவனுடைய பிள்ளைகளால சத்தியத்தை தெரிந்து கொண்டு இந்த சத்தியத்தை அனுபவிப்பதை தீமை செய்கிற பிள்ளைகளாலே நம்ம தெரிந்து. ஏனென்றால் பவுல் சொல்லும் பொழுது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. ஆக அந்த உபத்திரவப்படுவதோ அல்லது சில இன்னல்களையும் தீமைகளையும் அனுபவிப்பது ஒரு பாடம் நமக்கு. அதை நம்ம நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டும். யார் நமக்கு இடைஞ்சல் பண்ணாலும், யார் நம்ம ஏமாத்தினாலும், யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அதனாலே நம்ம ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளும். எப்படி மெய்யான கிறிஸ்தவனாக வாழ்வது என்ற பாடத்தை கற்றுக்கொள்ளும். ஆக இப்ப 4 காரியங்கள் தான் மிக முக்கியமான காரியமாக வெள்ளிக்கிழமை பாடத்திலே இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய குணத்தை நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் மூலமாக அந்த குணத்தினுடைய அப்பியாசத்தையும் அந்த குணத்தினுடைய நடைமுறையான குணத்தையும் நம்ம பார்க்கிற நாம மோசையை போல, பவுலை போல ஒரு அறிகிற அறிவிலே மேற்கொண்டும் மேற்கொண்டும் வளரத்தக்கதாக தேவன் நம்ம கிருபை செய்வதாக. ஆமேன், ஆமேன். ரொம்ப அருமையா இந்த பாட சுருக்கத்தை எடுத்து கொடுத்தீங்க தம்பி. ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா எல்லா அந்த வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்ட 4 கேள்விகளையும் கூட சகோதரர் இணைத்து நமக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதிக்கணும். இப்போ நாம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம். ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு
ஒரு 8 நிமிஷம் நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். நம்முடைய கருத்துக்களை சீக்கிரமாக பகிர்ந்து கொள்ள முடியும். உங்க எல்லாரையும் நான் அட்மிட் பண்ணி விட்டுறேன். கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக சபையையோ தனி மனிதரையோ குற்றப்படுத்தாமல் கர்த்தர் நீங்க படித்து நீங்க தெரிந்து கொண்ட உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம் இது. ஒரே ஒன்றை மாத்திரம்தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பாடங்களை படிக்கும் பொழுது அந்த பாடத்துல வெள்ளிக்கிழமை பாடத்துல ஒரு சின்ன கதை கொடுத்துருக்குது. எத்தனை பேர் வாசித்தீங்கன்னு தெரியல. ஒரு சிறுவன் சொன்னானா, கிறிஸ்தவர்கள் என்றால் யார் என்று கேட்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் பிரகாசிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் நானும் இன்னைக்கு பிரகாசிக்கிறோமா? அதுதான் பாடத்தின் சுருக்கம். அவருக்கு நாம பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இந்த கேள்வியை ரொம்ப ஆழமா சிந்தித்து பார்ப்போம். நேற்றிலிருந்து அதான் நான் யோசித்துட்டு இருக்கிறேன். நம்ம பிரகாசிப்பவர்களா இருந்தோம்னா நம்முடைய குடும்பமும் நம்முடைய அயலகத்தாரும் எல்லாரும் கர்த்தரை பார்த்திருப்பாங்க, ஆண்டவரிடம் வந்திருப்பாங்க. அவங்க இன்னும் வரலன்னா நம்ம முகத்துல இன்னும் அந்த பிரகாசம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் உணர்ந்து கொண்டேன். சரி, அதன் அடிப்படையில தான் அந்த 4 கேள்விகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளாக கடந்து செல்வோம். ரொம்ப நீளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் அதை வாசிக்கிறேன். அதுக்குள்ள அதை பற்றி விவரமா தம்பி சொல்லி தந்துட்டாங்க. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி இரக்கமும் மனிதாபிமானமும் கனிவான இருதயமும் பரிவும் உள்ளவர்களாக இருந்திருந்தால் சத்தியத்தை கேட்டு இப்போது ஒருவர் மனமாறுகிற இடத்தில் 100 பேர் மனமாறி இருப்பார்கள். நம் குணங்களும் செயல்களும் மனநிலைகளும் நம் சாட்சியின் தாக்கத்தை ஏற்படுத்துவது பற்றி இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வாரம் நாம் படித்த பாடம். யார் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறீங்க? உங்க கருத்தை ரத்தின சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்றேன். சீக்கிரமாக வாங்க, ஏன்னா நமக்கு நேரம் கடந்து போகிறது. யார் உங்க கருத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறீங்க? யாராக இருந்தாலும் சரி, கரங்களை தூக்குங்க, இல்லாட்டா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. யாராவது உங்க கருத்தை பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? சரி, யாருக்கும் கருத்து இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு போவோம். யாத்திரையாகமம் 34 6, 7 வசனங்கள் பழைய ஏற்பாட்டின் யோவான் 3:16 என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. அந்த வசனங்களை தான் நான் இன்றைக்கு நம்ம பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக வாசித்தேன். யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம் இல்லையா? இந்த வசனம், அதே வசனம் தான் யாத்திரையாகம் 34 6, 7 கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த வசனத்தை நான் திருப்பி வேணா உங்களுக்கு வாசிக்கிறேன். 6, 7, 34 யாத்திராகம் 34. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? யார் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள வருகிறீங்க? தம்பி அதை கூட நமக்கு எடுத்து சொன்னாங்க. யாராவது உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? ரவி தம்பி இருக்கிறீங்க, அன்பராஜையா இருக்கிறீங்க. யார் உங்களுடைய கருத்தை சொல்ல வர்றீங்க? யோவான் 3:16 வாசித்துறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க? யாத்திரையாமத்தில் அவருடைய குணத்தை சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய குணம் என்ன என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 3:16 அதே தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதைத்தான் நான் புரிந்து கொண்டேன். யாராவது உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுகிறீங்களா? யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. சரி, நான் அடுத்த கேள்விக்கு போக போறேன்.
தேவன் யார் என்று கேட்பவர்களுக்கு யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தினதை வைத்து அவரது குணத்தின் அழகை நீங்கள் எவ்வாறு விளக்க முடியும்? யாத்திராகமத்தை பேஸா வச்சு கர்த்தருடைய குணத்தை நாம எப்படி விளக்க முடியும்னு கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புராஜ் ஐயா வந்திருக்கிறீங்க, உங்க கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா. சோதருங்க, சோத்ரம் ஐயா, ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத்துங்க. மோசே வந்துங்க இப்படி முகத்தை பார்க்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு மோசே. ஆனா அவர் சமூகம் இங்க சொல்லப்படுது, கர்த்தர் கேட்டபோது அவர் சொல்றாருங்க 34:6-7 கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். அதற்கு கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடி சார்ந்தும் மகாதாயம் சத்தியமுள்ள தேவன் சொல்லி அவரு ஆண்டவர் யாருன்னு கேட்கிறப்ப உடனே அவரு மேகத்துல காட்டுறாரு. காக்கும்போது ஓ கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு உடனே மோசே வந்து ஆண்டவர்கிட்ட பார்த்து அவருடைய முகத்தை இவருதான் கர்த்தர்னு சொல்லி அவரு உணர்றாரு. அது மாதிரி மற்றவர்களுக்கும் நான் போய் சாட்சி ஆண்டவரை பத்தி நீங்க உனக்காக ஆண்டவர் மரிச்சிக்காரு, உன்னுடைய பாவத்துக்காக மரிச்சாரு, அவர் தான் கர்த்தர், வானத்தையும் பூமியும் சகல நீரூற்றுகளையும் படைத்தவர் அவர் தான், உன்னையும் படைத்தவர் அவர் தான். அதனால நீங்க உங்களோட பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு போய் நாம சொன்னோம்னா ஆண்டவர் வந்து உடனே அவர் பேசுவாருங்க. அவர் மனசுல பேசி உடனே ஆண்டவருக்கு அவருடைய தரிசனத்துல ஆண்டவர் காட்டுவாருங்க. மோசையை காட்டுனது போல அந்த மகனுக்கு எப்போது, இப்ப மட்டும் இல்லைங்க, எப்போது ஒரு நாளாவது ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்குவாருங்க. உடனே மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இருக்குதுங்க. இதனுடைய கருத்துங்க. ரொம்ப நன்றி ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு வாழ்க்கை மாத்திரமல்ல, நாம அவர் கூட அவருடைய குணத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்க மனம் திரும்ப வழி இருக்கிறது என்று சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த கேள்விக்கு போவோம். கிறிஸ்தவர்களின் குணமும் செயல்களும் தங்களது வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தின என்று வகுப்பில் கலந்தாலோசியுங்கள். அதாவது இரக்கமும் கிருபையும் தாழ்மையும் மன்னிக்கிற தன்மையும் உடைய நபர்கள் உங்கள் அனுபவத்தில் எப்படிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள்? அதே நேரம் இரக்கமின்மையும் மன்னிப்பின்மையும் அரக்க குணமும் உடைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரோடு உங்களுக்குள்ள உறவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நாம கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறோம். மற்ற கிறிஸ்தவங்க அல்லது நம்முடைய சபையை சேர்ந்த கிறிஸ்தவங்க நம்ம மேல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்? பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்துலயும் குணத்தை பற்றி தான் பேசுறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? யாராவது பகிர்ந்து கொள்ளுகிறீங்களா? யாராவது பகிர்ந்து கொள்ளுகிறீங்களா? யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. அன்புராஜ் ஐயா மாத்திரம்தான் பேசி இருக்கிறாங்க. வெண்ணிலா இருக்கிற, ரவி இருக்கிறீங்க, கமலாமா இருக்கிறீங்க, எஸ்தர் ஆர் வந்திருக்கிறீங்க, பெட்சுபாய் அம்மா, கமலாட்சி, ஜெபசெல்வி. உங்க கருத்துக்கள் என்ன? பெஞ்சமின் அம்மா இருக்கிறாங்க. யாராவது உங்க கருத்தை பகிர்ந்து கொள்கிறீங்களா? அன்புராஜ் ஐயா திரும்ப வந்திருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் ஐயா. நீங்க அன்மியூட் பண்ணிக்காங்க. சோத்துறங்க. நாம கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. நாம கிறிஸ்தவா இருக்கிறோம் நாம, ஆனா நம்ம கிட்ட வந்து இரக்கமும் மன்னிப்பு அரக்க குணமும் கிறிஸ்தவ ஆண்டவரோடு உங்களுக்கு உதவி செய்கிற எண்ணமும் நமக்கு தாழ்மையும் மன்னிக்கிற தன்மையும் நம்மகிட்ட இருக்குதா? முதல்ல நாம கிறிஸ்தவா இருக்கிறோம். இந்த குணமெல்லாம் நம்மகிட்ட, ஆண்டவருடைய குணம் நம்மகிட்ட இருக்குதா? ஆண்டவருடைய குணம் தான் நமக்கு வேணுங்க. ஆண்டவருடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? மன்னிக்கிற தன்மையோடு ஆண்டவர் கடைசி வரையும் சிலுவை வரையந்தம்
நன்மை செய்கிறவை இருந்தார், சுற்றி திரிந்தார். அதுபோல நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்து மற்றவர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உதவி செய்து எந்த ஏற்ற தாழ்வுகள் எதுவும் இல்லாம அவர்களை சிநேகித்து வறுமையில் இருக்கும்போது பண கஷ்டம் இருந்தவர்களும் நோய்வாய்ப்பட்டதும் அவங்க இல்லங்களுக்கு சென்று அவர்களோடு பேசி அவங்களுடைய குணங்கள் எல்லாம் நாம் ஆராய்ந்து அறிந்து அவர்களுக்கு உண்டான ஆண்டவருடைய குணங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவருடைய நேரங்கள்ல நாம பகிர்ந்தளிக்கணும். எந்த வியாதி நேரமா இருந்தாலும் ஒரு கஷ்ட நேரங்கள் துன்ப நேரங்கள்ல இருந்தாலும் நாம போய் சேர்ந்து ஆண்டவர் எப்படி மன்னிக்க தன்மையோடு இருந்தாரோ அதுபோல நாம மன்னித்து அவளோடு சேர்ந்து ஒருவர் அன்பாக இருந்தோமே ஆனால் கடைசி பரியந்தம் தேவனுடைய மகிமை அவர் வல்லமை மாட்சிமை மகிமை அவர்களுக்கு எடுத்து உரைத்து அவர்களும் பரலோகத்துக்கு வர வாய்க்கு செய்வோம். இதனுடைய கருத்துங்க. ரொம்ப நன்றியே, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப அருமையான பாடங்களை படித்தோம். ரொம்ப இந்த இந்த வாரம் மாத்திரம் இல்லை, இந்த காலாண்டு முழுவதும் எல்லா காலாண்டுகளிலும் தான் நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வாரத்தின் பாடம் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு பட்டது. ஏன்னா கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மோசைக்கு மேல இருந்ததுனால கர்த்தரோடு அவர் ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில நடந்திருந்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நம்முடைய முகம் பிரகாசிக்க வேணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நான் கற்றுக்கொண்டது. இந்த அருமையான பாடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்வோம். இன்றைக்கு பாடத்தை எடுத்து கொடுத்த தம்பிக்கு ரொம்ப நன்றி. இப்ப நாம ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். தம்பி, நீங்க எல்டர் தானே, நீங்க ஆசீர்வாதத்தை சொல்லிடுறீங்களாப்பா? நீங்க ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்து கொடுத்துடுறீங்களா? சரி சரி, நீங்க ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்து கொடுத்துருங்க. அம்மா பெஞ்சமின் அம்மா, நீங்க ஆசீர்வாத பாட பாடி கொடுத்துட்றீங்களாம்மா? நீங்க ஆசீர்வாத பாடலை பாடி கொடுத்துருங்க. அன்புராஜ் ஐயா, நீங்க ஜெபத்தை சொல்லி ஜெபம் செய்திருங்க. சரிங்களா ஐயா? அன்புராஜ் ஐயா இருக்கிறீங்கல்ல? சொல்லுங்கம்மா. நீங்க இன்றைக்கு ஜெபிக்க வேண்டியது ஓய்வு நாள் ஆரம்பித்து விட்டது இல்லையா? ஓய்வு நாள்ல கர்த்தருடைய வசனத்தை எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட வேண்டும். கர்த்தர் அவர்கள் மூலமாக செயல்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவர்களை உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம சபை தலைவர்களுக்காக, போதகர்களுக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்தது நம்ம சிறு பிள்ளைங்க, நம்மளோட ITSS குடும்பம், அப்புறம் இன்னைக்கு நமக்கு பாடம் எடுத்து கொடுத்த தம்பி, அவர் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெயசெல்வன் பாஸ்டருக்காக ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபித்துக்கொண்டு நீங்கள் ஜெபம் முடித்த பிறகு சகோதரன் நமக்கு ஆசீர்வாத ஜெபத்தை எடுத்து கொடுப்பாங்க. பெஞ்சமின் அம்மா நமக்கு வந்து ஆசீர்வாத பாடலை பாடி கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க ஜெபிங்க ஐயா. ஜெபம். என் கண்மலை மீட்பு மைய கர்த்தாவே, அருமையான ஆண்டவரே, புகழாவிய ஆண்டவரே, சாபத் ஸ்கூல் ஒரு சிறு குடும்பமாய் கூடி பார்த்து வந்துக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, மோசை போல நாங்கள் வாழ ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து செய்கிறப்பா. அதுபோல ஆண்டவரே அவர்கள் கேட்டு உம்மை தரிசித்து அவர்கள் முகமெல்லாம் பிரகாசித்தப்பா. அதுபோல ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பிற, ஆனால் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய போக்கு வரவு எல்லாம் ஆண்டவரே பிரகாசமாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஐயா, விசுவாசிக்கிறோம் ஐயா. அதுபோல ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஊழியக்காரர்கள் ஆண்டவரும் பிள்ளைகளப்பா, உமது பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே எத்தனையோ இடபாடுகள் எல்லாம் இருக்குது ஆண்டவரே. இருந்த போதிலும் ஆண்டவரே உண்மை தன்னை அர்ப்பணித்த ஊழியக்காரர்கள் எவ்வளவு, அவருடைய பாதங்கள் எவ்வளவு ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே பாதம் உங்களெல்லாம் ஆண்டவரே மிகவும் முயற்சியா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. அந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரின் சந்தியும் ஆண்டவரே அவர்கள் செல்லும் இடங்களில் ஆண்டவரே நீர் கூட இருங்க. சந்திக்கு ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை பேசுங்கப்பா. அவரெல்லாம் ஆண்டவரே நீரே பேசி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு உள்ளங்களையும், கடினமான உள்ளங்களையெல்லாம் மாற்றி தேவன் நீர் யார் என்று அவர்கள் உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் முற்காலத்தில் ஆண்டவரே உண்மை தன்மை சந்தித்து ஆண்டவரே நீர் பேசும்படியாய் அந்த கடினமான உள்ளங்களை எல்லாம் மாற்றி கல்லான இதயத்தை சதையாய் மாற்றி உண்மை ஏற்றுக்கொண்டு பிற்காலத்தில் ஆண்டவரே உமக்கென்று வாழ, உமக்கென்று ஜீவிக்க
நீர் கிருபை செய்யுமா கெஞ்சிருமப்பா. சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களும் ஆண்டவரே உமக்கு ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு சபைக்கும் ஏற்ற நல்ல செய்திகளையும், நலன்களையும், நன்மைகளையும் செய்யத்தக்க எந்த விதமான ஆண்டவரே சாசனுடைய இடர்களுக்கு உடன்படாதபடி சபை மக்களை நேசித்து அவர்களோடு ஒன்றுபடி இருந்து மோசே போல அந்த மக்களை வழிநடத்தி சென்றாரே அது போல சபை மக்களை வழிநடத்த ஒவ்வொரு சபை மக்களுக்கு தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாருங்க. உமது கிருபை இரக்க தயவு எல்லாம் கிடைக்க கிருபை செய்ய சிறுபிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. அவர்களும் ஆண்டவரே உண்மை அறிவிலும் ஞானத்திலும் ஆண்டவரே வளர இப்பொழுது இருந்து அறிவு ஞானத்தில் வளர உம்முடைய வேத வசனங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு பேச கிருபை செய்யுங்க. பிற்காலத்தில் ஆண்டவரே உமக்கென்று ஒவ்வொரு சபைக்கும் நாட்டுக்கும் ஆண்டவரே தூண்களா இருக்க கிருபை செய்யுமா கெஞ்சிருவப்படே. அதுபோல ஜெயசெல்வன் ஐயாக்கா ஜெயகுரு தாப்படே அவர்களுடைய ஊழியத்துக்காக அவருடைய போய்க்கல் மரத்திலும் அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரே நீ செய்யும் ஊழியத்தை போய்க்கல் மரத்திலும் கூட இருக்க ஆண்டவரே உமக்கேற்ற ஊழியத்தை உண்மையான ஊழியக்காரனாய் இருக்க நீர் கிருபை செய்யுங்க. அவர்கள் போய்க்கல் மரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையான எல்லாவற்றையும் படத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீ கிருபை செய்யுங்க. நாங்கள் சிறு குடும்பமாய் வந்துக்கிறோம் ஐயா, எங்களையும் ஆசிரியர் அப்படின்னு இந்த குடும்பங்கள் கனவுகளை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ரசிக்கப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே அது மனம் திரும்பி ஆண்டவன் வருகை நெருங்கி கொண்டிருக்கிற தாப்பனே. இந்த வருகையிலே ஆண்டவரே உமது பரலோகத்தில் ஆண்டவரே வர நாங்கள் ஆயத்தமாவோம். எல்லா மக்களும் உலகத்துல எல்லா மக்களும் அந்த பரலோகத்துக்கு வர ஆயத்தப்படுத்துவோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜெயம் பிதாவே. ஆமென். 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 எங்களோடே அம்மா ஒரு நிமிஷம்மா. ஆசீர்வாத ஜெபத்தை தம்பி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு பாடுங்கம்மா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் சதா காலங்களிலும் அவருடைய பிள்ளைகளோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஆமென். எங்களோடேரும் என் நேச கர்த்தரே வெளிச்சமங்கி இருட்டாயிற்றே மாற்றர் ஒத்தாசை ஆற்று போயினும் நீர்மே சகாயரே எங்களோடீரும். ஆமேன். ஆமேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. நம்ம இந்த வாரம் அருமையான பாடத்தை படித்தோம். நான் கடைசி காலாண்டுக்குள்ள கடைசி வாரத்துக்குள்ள வரப்போறோம். 13வது வாரம் நம்ம படிக்கக்கூடிய பாடம் ஆசரிப்பு கூடாரம். அதோட இந்த காலாண்டு பாடங்கள் முடிகிறது. அடுத்த வார பாடத்தை படித்து கொண்டு வருவோம். இன்றைக்கு பாடம் எடுத்து கொடுத்த சகோதரர் டேவிட் சம்பத்குமாருக்கு ரொம்ப நன்றி. அருமையான பாடத்தை எடுத்து கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப அருமையான பாடம் சுருக்கதும் வேதாகமம் முழுவதிலும் இருந்து கர்த்தருடைய குணம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய குணத்தை பெற்றவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று படிக்கிறோம். அதே மாதிரி நாமளும் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த வாஞ்சியோட நாம இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அந்த பாக்கியத்தை அருளுவார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நீங்களும் கற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். ஆசிய தேசத்துல இருக்கிறவங்க ஓய்வு நாட்குள்ள வந்துட்டீங்க. மேற்கு திசையில இருக்கிற எங்களுக்கு ஆயத்த நாள் கர்த்தர் இந்த நாட்களை ஆசீர்வதித்து தருவாராக. நம்முடைய வேத பாடம் ஒவ்வொரு நாளும் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு நடைபெறுகிறது. பாடல் ஆராதனை 7:45 மணிக்கு அதில் கலந்து கொள்ளுங்க. இந்த நாளில் கலந்துகிட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் காலை மாலை இரவு வணக்கத்தையும் பரிசுத்த ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்